வணக்கம். கர்மாவோட உண்மையான அர்த்தத்த பத்தி நீங்க எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஏன் இத செய்கிறோம்? இத அணுகுவதற்கு சரியான வழி என்ன? குருஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இத ரொம்ப அழகா விளக்கியிருக்காரு. வெகுமதிகள எதிர்பார்க்காம அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியோட ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது, அது ஆன்மீக ரீதியா நமக்கு ஒரு உள்ளமைதிய குடுக்குது. ஆன்மீக வளர்ச்சிய பத்தி பேசும்போது, தீப ஒளி இருள போக்குவது மட்டும் இல்லாம, நம்மளோட வாழ்க்கையில மகத்தான ஆசீர்வாதங்களையும் குடுக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? கிருஷ்ணர் கர்மயோகம் அப்படின்ற கருத்த சொல்றாரு. ஒருத்தங்க தன்னோட கடமையினுடைய பலன்கள எதிர்பார்க்காம செய்யணும் அப்படின்னு அர்ஜுனருக்கு சொல்றாரு. அதாவது ஒரு கடமைய நம்ம செய்றோம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஆனா, அதுக்கான பலன்களுக்கு நமக்கு எப்பவுமே உரிமை இல்ல அப்படின்னு சொல்றாரு. நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்யும்போதும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, அர்ப்பணிப்போடவும், பக்தியோடவும் நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது, கண்டிப்பா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். நம்மளோட வீட்ல 5 வகையான எண்ணெய சேர்ந்து கொடுக்கிற தீபஜோதி, பஞ்சதீப எண்ணெய பயன்படுத்தும்போது, நம்மளோட வீட்ல சந்தோஷம், ஐஸ்வர்யம், மன அமைதி, ஆரோக்கியம், வீடு முழுக்க தெய்வீக அருமணம் இது எல்லாத்தையுமே கொடுக்குது. நீங்க கண்டிப்பா நம்மளுடைய தீபஜோதி, பஞ்சதீப எண்ணெய பயன்படுத்தி பாருங்க.